வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு, முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியுமா? தீய வினைப்பதிவுகளை நல்ல பதிவுகளால் மாற்ற முடியுமா? இந்த முழு பூசணிக்காய் கதை ஒரு வாட்ஸ்அப்பில் வந்தது தாங்க. முதல்ல இந்த பூசணிக்காய் கதையை பார்ப்போங்களா? இல்லை கேட்போங்களா? ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏழை விவசாயி. அவனோட வீட்டு முற்றத்தில் ஒரு பூசணி செடி படர்ந்து மாடி வீட்டுக்காரோட காம்பவுண்ட் சுவர் வரைக்கும் பரவி இருந்துச்சுங்க. பெரிய 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 பூசணிக்காய் காய்ச்சி இருந்துச்சுங்க. பணக்காரர் ஒரு பூசணிக்காயை விவசாயிக்கு தெரியாமல் பறித்து எடுத்து சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டாருங்க. இந்த பணக்காரர் பூசணிக்காயை திருடியது ஊரில் இருக்கிற மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஊரில் இருக்கிற அனைவரும் பூசணிக்காய் திருடியவர் இதோ போகிறாரு, பூசணிக்காய் திருடியவர் இதோ போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அது கூட பரவாயில்லங்க. பூசணிக்காய் திருடியவர் இதோ போகிறாரே, அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் தாங்க எங்கள் வீடு இருக்குது அப்படின்னு வீட்டை அடையாளம் சொல்ல அளவுக்கு ஊரில் உள்ளவங்க பழி போட்டு பேச தொடங்கிட்டாங்களாம். இந்த பழிச்சொல் பரம்பரையாக தொடர்ந்துருச்சுங்க. 4வது பரம்பரையில் வந்த ஒருவருக்கு இந்த பழிச்சொல் மிகுந்த மன உளைச்சலை கொடுத்துருச்சு. ஒரு ஞானிகிட்ட போய், ஐயா, இந்த பூசணிக்காய் திருடிய குடும்பம் அப்படிங்கிற பழிச்சொல் மாற நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு கண் கலங்கினாராம். அவரோட உண்மையான வருத்தத்தை கண்ட ஞானி, கவலைப்படாதப்பா, இன்று முதல் நீ தொடர்ந்து உன் ஊரில் இருக்கிற வறியவர்கள், முதியவர்கள் மற்றும் தேவைப்படுபவர்கள் அனைவருக்கும் உணவிட்டு வா, அன்னதானம் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். தொடர்ந்து அன்னதானம் நடந்துச்சுங்க. அந்த அன்பரின் அர்ப்பணி தொடர்ந்தது. ஒரு 4-5 நாட்கள்லேயே அதை பூசணிக்காய் திருடியோட பேரன் போகிறான் அப்படின்ற பழிச்சொல் மாதிரி நம்ம ஊரில் தினமும் அன்னதானம் போடுறாங்களே, அந்த வீட்டுக்காரர் போகிறாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்களாம். இந்த அன்னதானம் செய்கிறாங்களே, அவங்க வீட்டுக்கு 4வது வீடு தாங்க எங்கள் வீடு அப்படின்னு பெருமையோடு மக்கள் சொல்லும் காலம் மலர்ந்துச்சான். முழு பூசணிக்காய் சோற்றில் மறந்த கதை இதுதாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம முன்னோர்கள் செய்த தீய வினைப்பதிவுகள் நம்ம கருமையத்தில் சஞ்சித கர்மமாக பதிஞ்சிருக்கு. அந்த வினைப்பதிவுகளை மாற்றுவதற்கு நாம் தாங்க முயற்சி செய்யணும். என்ன செய்யலாம்? அருகில் இருக்கிற மனவளக்கலை மன்றத்துக்கு போங்க. ஏங்க, அங்கே உடற்பயிற்சி தாங்க சொல்லித்தர்றாங்க. இந்த மாதிரி பாவப்பதிவுகள் போகணும் அப்படின்னா ஏதாவது கோயிலுக்கு தாங்க போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குதுங்க. சரிதாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான். மனவளக்கலை மன்றங்கள் எல்லாம் அறிவு திருக்கோயில்கங்க. உடனே போங்க. உடல் நலம், உயிர் வளம், மனவளம் அனைத்தும் தரக்கூடிய பயிற்சி முறைகள் அனைத்தையும் அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. உடல் நலத்துக்கு எளிய முறை உடற்பயிற்சி, உயிர் வளத்துக்கு காயக்கல்ப பயிற்சி, மனநலத்திற்கு அகத்தாய்வு பயிற்சிகள். அகத்தாய்வு பயிற்சிகள் மூலமாக தற்சோதனை செஞ்சு நம்ம பாவப்பதிவுகளை போக்கிக்கலாமுங்க. முழு பூசணிக்காய் சோற்றில் மறைந்த அற்புதம் வேதாத்திரிய ஸ்கை மனவளக்கலை யோக பயிற்சியில் நிச்சயம் நீங்கள் உணர்வீர்கள், பயன்பெறுவீர்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.